குழந்தை பிறந்தாலே இந்த ஊர்ல அவ எப்படி பாதுகாப்பா வாழ்வான்னு ஒவ்வொரு குடும்பமும் பயந்து பயந்து வாழ்ற நிலைமைய திமுக அரசு உருவாக்கி இருக்கு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி பதிவாகியுள்ள பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் வன்முறைகளும் அதிக அளவுல பெருகி இருக்கு. தமிழ்நாட்டுல பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குடும்பமும் கடும் சங்கடத்துக்கு ஆளாகும் நிலைமைய திமுக அரசு உருவாக்கி இருக்கு. பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுல பதிவாகியுள்ள குற்றங்களோட தரவுகள் படி 2025 வருஷத்துல பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் கடந்த வருஷத்தை விட 21% அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக பதிவாகியுள்ள மொத்த வழக்குகள் கடந்த வருஷத்தை விட 8.3% அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் சூழல்ல இதை கட்டுப்படுத்த திமுக என்னதான் செஞ்சிருக்குன்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலுமே கிடையாது. குற்றம் நடந்த பிறகு அதை விசாரிப்பது ஆட்சியில் இருக்கிறவங்களோட கடமை. குற்றம் நடப்பதற்கு முன்னாடியே அதை கட்டுப்படுத்தணும். ஆனா இப்படியான குற்றங்களை தடுக்க இந்த திருட்டு திமுக அரசு முயற்சிக்கவே இல்லைன்றது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நாட்டையே அதிர வச்ச நிர்பயா வழக்கு போலதான் இப்போ கோயம்புத்தூர்ல நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த 19 வயசு மாணவிய கடத்திக்கிட்டு போய் 3 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் செய்தித்தாளை எடுத்தாலே மாணவி பாலியல் வன்புணர்வு, சிறுமிக்கு அரசு பள்ளி ஆசிரியர் பாலியல் தொல்லை, 10 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, கர்ப்பமாக இருந்த பெண்ணை தாக்கிய போலீஸ், பெண் போலீஸ்க்கு உயரதிகாரி பாலியல் தொல்லைன்னு தமிழ்நாடு பெண்களுக்கு துளிகூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமா மாற்றப்பட்டிருக்கு. சமத்துவத்தை கூடிய விரைவில் எட்டிடுவோம்னு அனைத்து சமூகமும் நம்பிக்கிட்டு இருக்கிற சூழல்ல ஒரு பொண்ணு தனியா இல்ல இன்னொருத்தர் கூட துணையா போனாலும் இந்த ரோட்ல பாதுகாப்பா நடக்க முடியாதுன்றத கோவை பாலியல் சம்பவம் உணர்த்தி இருக்கு. பெண்கள் சமமான நிலையில் தான் வாழணும்னு ஆசைப்பட்ட தந்தை பெரியாரோட கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் முதல்வர் ஸ்டாலின் அரசு. குறைந்தபட்ச பாலியல் கல்வியை கூட தன்னோட கட்சிக்காரர்களுக்கும் போலீஸுக்கும் கூட இதுவரை சொல்லி தரல. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் அதிகரிக்கிற இந்த நேரத்துல இதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காத முதல்வரோட மனப்பான்மை ஆணாதிக்க நிறைஞ்சதாவே இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாலின் தான் வந்தாரு, தமிழ்நாட்டு பெண்களோட சுதந்திரத்தை அழிச்சாரு.